எக்ஸலில் கரன்சி அக்கௌண்டிங் டேட் டைப் தான் பார்க்க போகிறோம். இப்போது இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துக்கிறேன். 145 இது நார்மல் வேல்யூவா? இப்போது இந்த நார்மல் வேல்யூவை நான் எந்த கரன்சிக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன்? இந்தியன் ருப்பினா இந்தியன் ருப்பிக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை யூஎஸ் டாலர்ஸ் வேணும்னா டாலர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எந்த சிம்பிள் வேணுமோ அந்த சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு Ctrl 1 கொடுத்துட்டு, இது ஜென்ரல் டேட்டா டைப்பில் தான் காட்டும், அதை நான் கரன்சி கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதில் இங்கே உங்களுக்கு சிம்பிள் காமிக்குதா? இந்த சிம்பிள் ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா கண்ட்ரியோட சிம்பிளும் காட்டும். இப்போ நீங்கள் இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் டாலர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். இருக்கா இங்கிலீஷ் யூஎஸ், இதை கிளிக் பண்ணிவிட்டு டெசிமல் வேணுன்னா ஆட் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன்னா இப்போ பாருங்கள் இது டாலருக்கு கன்வெர்ட் ஆகிருக்கு. இப்போது இந்த கரன்சியில் ஒரு ப்ளஸ் இருக்குது. இப்போ நான் நெகட்டிவில் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கரன்சியை. இப்போ இந்த நெகட்டிவில் இருக்கிறத நான் பாசிட்டிவாக மாற்றிடலாம், ப்ளஸ்ஸுக்கு மாற்றிடலாம். இப்போ நான் ஒரு கம்பெனியில் ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து சப்மிட் பண்ண போகிறேன் அப்படின்னா நெகட்டிவை பாசிட்டிவாக காட்டலாம். இப்போ நான் Ctrl 1 கொடுத்துட்டு, இப்போ இங்கே பாருங்கள் கரன்சிலேயே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவாக காட்டணுன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு அது கீழே ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து இது பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகிடும். இதுதான் இந்த கரன்சியில் ஸ்பெஷல். இதே அக்கௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 145 அதே வேல்யூ Ctrl 1 கொடுத்துட்டு அக்கௌண்டிங் கொடுத்தேன்னா நீங்கள் என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் உங்களால் அந்த பாசிட்டிவ் வேல்யூவை கொடுக்க முடியாது. இப்போ நான் டாலர்ஸ் கொடுத்துக்கிறேன், யூஎஸ் கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாங்காக இருக்கா? நீங்கள் ஜஸ்ட் என்ன கண்ட்ரியோ அதை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். உங்களால் நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாம் மாற்ற முடியாது அக்கௌண்டிங். இதான் கரன்சிக்கும் அக்கௌண்டிங்கும் உண்டான டிஃப்ரென்ஸ்.